வணக்கம். தமிழும் திராவிடமும் என்ற இந்த யூடியூப் வலைதளத்துக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மனிதனுக்கு பரிணாம வளர்ச்சி இருந்தது போல நம்முடைய பூமிக்கும் பரிணாம வளர்ச்சி இருந்திருக்கின்றது. அந்த பரிணாம வளர்ச்சியை நாம் உற்று நோக்குவோமானால் ஆக்க செயல்களை விட அழிவு செயல்களே நம்முடைய பூமியின் பரிணாம வளர்ச்சியை நிர்ணயித்திருக்கின்றது. இன்று காணும் நாம் நம்முடைய பூமி இதுபோல முன்பு இருந்ததில்லை. பல வகையான அழிவு நிகழ்ச்சிகள் இந்த பூமியை இன்றைய இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றன. இதில் பேரழிவுகள் பல நிகழ்ந்திருக்கின்றன. அந்த ஒவ்வொரு பேரழிவுக்கு பின்பும் ஏதோ ஒரு இனம் தோன்றி உலகை ஆண்டிருக்கின்றது. அந்த இனம் மீண்டும் ஒரு பேரழிவு அழிந்திருக்கின்றது. மீண்டும் மறுபடியும் பூமியில் உயிரினங்கள் தோன்றியிருக்கின்றன. அவை ஆளுமை செய்திருக்கின்றன. மீண்டும் ஒரு பேரழிவு நிகழ்கின்றது. இப்படி படிப்படியாக அழிவு மாற்றமும் சேர்ந்தே பூமியின் பரிணாம வளர்ச்சி அமைந்திருக்கின்றது. நாம் எல்லாம் அறிவோம், டைனோசார் என்ற இனம் பூமியில் கோலோச்சிருந்த காலம் என்று ஒன்று உண்டு. 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விண்கல், அதாவது மீட்டர் சொல்வார்கள், அது பூமியை தாக்கும் பொழுது ஒரு பேரக ஆபத்து நிகழ்ந்து டைனோசார் இனமே அழிந்து விட்டது. அதன் பின்புதான் பாலூட்டிகள் உயிர் பெற்று வந்து பூமியை ஆளத் தொடங்கின. இந்த எல்லா பேரழிவு நிகழ்வுகளையும் நாம் காண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் மனிதனின் பரிணாம வளர்ச்சியில், அவன் பரிணாம வளர்ச்சி காலத்தில் ஏதேனும் பேரழிவு நிகழ்ந்திருக்கின்றதா? அந்த பேரழிவு ஏதேனும் காரணத்தால் மனித பரிணாம வளர்ச்சியும் மனிதனுடைய மூவ்மெண்ட் என்று சொல்வார்கள் அதற்கும் காரணமா இருந்திருக்கிறதா என்பதை நாம் காண்போம். ஆம், இருந்திருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய பேரழிவு உலகத்தை தாக்கி இருக்கின்றது. இன்றிருந்து நாம் காலச்சக்கரத்தில் பின்னோக்கி செல்வோம் என்றால் சுமார் 74,000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று லேக் டோபோ என்று சுமத்ரா மாகாணத்தில், இந்தோனேசிய நாட்டில் உள்ள சுமத்ரா மாகாணத்தில் உள்ள இடத்தில் தான் அந்த பேரழிவு நிகழ்ந்திருக்கின்றது. என்ன பேரழிவு என்று கேட்கிறீர்களா? மவுண்ட் டோபோ என்று ஒரு மிகப்பெரிய எரிமலை அன்று இருந்திருக்கின்றது. அந்த எரிமலை வெடித்து சிதறி இருக்கின்றது. எந்த அளவுக்கு பெரிய வெடித்து சிதறிகிறது என்றால் அதை சூப்பர் வால்கானிக் எரப்ஷன் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது சாதாரண எரப்ஷன் இல்லை, மிக மிக பெரிய எரிமலை வெடிப்பு என்று கூறியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அந்த எரிமலை வெடிப்பு இருந்தது? சுமார் 9 முதல் 14 நாட்கள் வரை தொடர்ந்து அந்த எரிமலை வெடித்துக் கொண்டே இருந்தது. அதன் தாக்கம் எவ்வாறு இருந்தது என்றால், அந்த எரிமலை வெடித்து முடித்த பின்பு இந்த உலகத்தில் 3000 முதல் 10,000 மனிதர்களே உயிரோடு இருந்தனர். அவ்வளவு மகா பெரிய மாபெரும் அழிப்பு சம்பவமாக அந்த எரிமலை வெடிப்பு நடந்தது. சரி, எரிமலை வெடிப்பு நடந்த பின்னர் உலகம் சாமானிய நிலைக்கு வந்துவிடுமா? இல்லை. இந்த வெடிமலை வெடிக்கும் பொழுது ஆஷ் என்று கூறுவார்கள், சாம்பலை பல 100 கிலோமீட்டர் நம்முடைய அட்மாஸ்பியரில், வளிமண்டலத்தில் செலுத்தி விட்டது. அது என்ன செய்யும்? அந்த சாம்பல் சூரிய ஒளிகள் தரையை சென்று தடைவதை தடுத்து பூமியின் தட்பவெப்பத்தை, அதாவது சீதோஷ்ண நிலையை மாற்றிவிடும். வெப்பம் குறைந்து பூமி குளிராகிவிடும். ஏறக்குறைய இதே நேரத்தில் தான் கிரீன்லாந்து ஸ்டேடியல் 20, அதாவது GS20 என்ற ஒரு மாற்றம் உலகத்தில் நடந்து கொண்டிருந்தது. அதாவது உலகம் ஏற்கனவே குளுமையாகிக் கொண்டிருந்தது. இன்னொரு மாற்றமும் நடந்தது. மரைன் ஐசோடோப் ஸ்டேஜ் MS5 இருந்து MIS4 உலகம் மாறிக்கொண்டிருந்தது. இந்த MIS4 பூமியை இன்னும் குளிர்ச்சியாகி கொண்டிருந்தது. அதை கிளேசியல் ஸ்டேஜ் என்றே கூறினார்கள். அதாவது பனிக்கட்டி ஸ்டேஜ் என்றே மக்கள் கூறுகின்ற அளவுக்கு அது மாற்றிக்கொண்டிருந்தது. இவை அனைத்தோடும் சேர்ந்து இந்த நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த டோபோ எரிமலையும் வெடித்து பூமியின் தட்பவெப்பநிலை வெகுவாக மாற்றிட்டு பூமியின் டெம்பரேச்சர் என்று கூறுவார்கள் அல்லவா, வெப்பநிலை மிகவும் தாழ்ந்து சென்று விட்டது. இதை சமாளிக்க முடியாமல் மனித இனம் கிட்டத்தட்ட எக்ஸ்டிங்ஷன் என்ற ரேஞ்சுக்கே சென்று 3000 முதல் 10,000 மனிதர்கள் மட்டுமே உலகத்தில் மிஞ்சினர். இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு எரிமலை வெடிப்பாக இருந்தது என்றால் உலகம் முழுதும் அது பாதித்தது. இந்தோனேசியாவில் வெடித்தது என்றாலும் உலகம் முழுதும் அது பாதித்தது. நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தை முழுவதையும் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு சாம்பலால் அது நிரப்பிற்று. அரேபிய பெருங்கடலில்
1 மில்லிமீட்டர் அளவுக்கு சாம்பல் நிரம்பியது. சவுத் சைனா சி என்பார்கள், தெற்கு சைனா கடல், அதில் 3.5 சென்டிமீட்டர் அளவுக்கு சாம்பல் நிரம்பியிருந்தது. மத்திய இந்திய பெருங்கடல் படுகையில் 10 சென்டிமீட்டர் வரை சாம்பல் நிரம்பியிருந்தது. இதனால் உலகின் தட்பவெப்பநிலை வெகுவாக மாறி உலகு குளுமையடைய ஆரம்பித்தது. அந்த வெடிப்பும் அந்த GS20யும் MIS4ம் சேர்ந்து பனிக்கட்டிகளை வெகுவாக உருவாக்கி தொடங்கியிருந்தன. கிளேசியல் பீரியடில் இருந்து வெகுவாக பனிக்கட்டிகள் வளர ஆரம்பித்து விட்டன. எந்த அளவுக்கு வளர ஆரம்பித்து விட்டன என்றால், உலகின் சீ லெவல் என்று கூறுவார்கள், கடல் மட்டம் 60 மீட்டர் to 70 மீட்டர் வரை குறைந்து விட்டது. இதனால் உயிரினங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு வெகுவாக அழிந்து போயின. இந்த காலகட்டத்தில் மனிதன் வெகுவாக ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் ஆப்பிரிக்கா தான் குறைவாக பாதிக்கப்பட்ட இடம் என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் மனிதருக்கு அந்த காலத்தில் தொலைத்தொடர்பு எல்லாம் இருக்கவில்லை. ஆப்பிரிக்கா குறைவாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆப்பிரிக்காவில் உள்ள மனிதர்களுக்கு ஆசியாவில் என்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியாது. அவர்கள் என்ன நினைத்தார்கள், நம்மைத்தான் இது தாக்கி இருக்கிறது என்று நினைத்தார்கள். அப்பொழுது இதைவிட வேறு எங்காவது இடம் இருக்குமா என்று படிப்படியாக ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேற தொடங்கினார்கள் என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். இதை மறுப்பவர்களும் உண்டு. இப்படி கூறினாலும் மனிதன் ஆப்பிரிக்காவை விட்டு எப்பொழுது வெளியேறினான் என்ற காலத்தை நாம் பார்க்கும் பொழுது இதை ஒட்டியே இருக்கின்றது. அதனால் நம்மால் ஒரு விடயத்தை கூற முடியும், மனிதன் ஆப்பிரிக்கா விட்டு புறப்பாடுக்கு இந்த டோபோ எரிமலை வெடிப்பும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. இந்த டோபோ எரிமலை வெடிப்பதற்கு பின்புதான் மனிதன் ஆப்பிரிக்கா விட்டு புறப்பட்டு பல நாடுகளுக்கும் பல கண்டங்களுக்கும் சென்று அங்கு மனித தன்னுடைய வாழ்வை தொடங்கி அங்குள்ள பாப்புலேட் செய்வான் என்று கூறுகிறார். அங்கு தன்னுடைய ஜனத்தொகையை அவன் பெருக்கி இருக்கின்றான். இந்த எரிமலை வெடிப்பு கிட்டத்தட்ட மற்ற ஹோமினி இனங்களை அழித்து விட்டது என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனாலும் இதற்கு பின்பு ஹோமோ நியண்டர்தாலன்சிஸ், ஹோமோ டெனிசோவா வாழ்ந்ததுக்கான சான்றுகள் நம்மிடம் உள்ளன. மனிதன் அந்த ஹோமோ நியண்டர்தாலன்சிஸ் முன்போடு உறவோடு இருந்திருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு முன்பு கூறியிருக்கின்றேன். இந்த பெருமழை வெடிப்பு தான் மனித வரலாற்றை மாற்றியமைத்த ஒரு மிகப்பெரிய இயற்கை சம்பவம். பல எரிமலை வெடிப்புகள் நடந்திருக்கலாம், ஆனாலும் இது மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு. நாம் நில அதிர்ச்சி நடந்தால் ரிக்டர் ஸ்கேல் என்று கூறுவோம் அல்லவா, சீஸ்மிக் ஸ்கேல் என்பார்கள், அந்த ரிக்டர் அளவுகோல் என்று கூறுவோம் அல்லவா, அதை வைத்துத்தான் ஒரு ஒரு நில அதிர்ச்சி எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கின்றது, எவ்வளவு பாதிப்புக்குரியதாக இருந்திருக்கிறது அறிவோம். இந்த எரிமலையை வல்கானிக் எக்ஸ்ப்ளோசிவிட்டி இண்டெக்ஸில் 8 என்ற உயரிய எண்ணில் குறித்தார்கள். கடந்த 2.5 மில்லியன் ஆண்டுகளில் இதுதான் உலகத்திலேயே நடந்த மிக மிக பெரிய எரிமலை வெடிப்பு. இந்த எரிமலை வெடிப்பு தெரிந்தோ தெரியாமலோ இயற்கையின் வாயிலாக மனிதனை ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே கிளப்பிற்று. அப்படி ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே வந்த மனிதன் முதலில் எங்கே சென்றான், அங்கிருந்து எவ்வாறு பரம்பினான், மனிதன் எந்தெந்த பகுதிகளுக்கு சென்றான் என்பதையெல்லாம் நாம் விரிவாக மீண்டும் ஒரு பதிவில் பதிவு செய்வோம். அதுவரை உங்களது விடைபெறுகின்றேன். வணக்கம்.